எப்படி இருக்கீங்க மை டியர் Bkbytes? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம உலகத்தின் ஒழுக்கமான மக்கள் வாழும் நாடுகள்ல இருக்க ஒரு நாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். கடந்த 40 வருஷத்தோட உழைப்பால இவங்க தனக்கு தானே ஒரு கதையை எழுதிட்டாங்க அண்ட் அந்த கதையில வெற்றியும் அடைஞ்சாங்க. உலகத்தின் ஆயில் மார்க்கெட்ல இவங்களுக்குன்னு கண்டிப்பா ஒரு நல்ல பேர் இருக்குன்னே சொல்லலாம். இங்க நீங்க ரோட்ல போகும்போது சத்தமா வண்டி ஹார்ன் அடிச்சாங்க அப்படின்னா அதுல நீங்க டிஸ்டர்ப் ஆகிட்டா அந்த வாகன ஓட்டி மேலேயோ இல்ல ஹார்ன் அடிச்சவர் மேலேயோ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் ஏத்துக்கும். இந்த மாதிரி அடுத்த மக்களோட நலன்ல ஃபோக்கஸ் பண்றதுனாலேயே இந்த நாட்டுல வாழும் மக்களை விட இங்க வர வெளிநாட்டுக்காரங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த தேசத்துல தான் உலகத்தின் முதல் மனிதன் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. இங்க இருக்க ஆபீஸ், வீடு, பில்டிங் எல்லாமே மோஸ்ட்லி வெள்ளை கலர்ல தான் இருக்கும். சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட்டை மாட்டுங்க. இன்னைக்கு நம்ம போக போற நாடு ஓமன். கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம Bkbytes. ஓமனோட அபிஷியல் பேரு த சல்டினேட் ஆஃப் ஓமன். இந்த நாட்டோட பாப்புலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 லட்சம் பேர். 87% பேர் இந்த நாட்டுல அர்பன் ஏரியாலையும் 13% பேர் வில்லேஜ்லயும் வசிக்கிறாங்க. ஓமனோட கேபிட்டலோட பேரு மஸ்கட். இது கேபிட்டல் சிட்டி மட்டும் இல்லாம ஓமனோட கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவுக்கும் பேர் போன ஒரு இடமா இருக்கு. யூஸ்வலா இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அரபு நாடுகள் அப்படின்னு சொன்ன உடனேயே உயரமான பில்டிங்ஸ், லைட்ஸ், ஃபவுண்டைன்ஸ்னு நாடே ஜொலிக்கிற அளவுக்கு ஒரு ட்ரெண்டியான விமத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த லிஸ்டுகள் மத்தியில நம்ம சின்ராசு இன்னைக்கும் அரபு மனம் மாறாம அதே பழங்கால தெருக்களையும் மார்க்கெட்டுகளையும் அழியாம பாதுகாத்துட்டு இருக்கிறதே ஒரு அழகுதான். ஓமனோட பார்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏமன், UAE, சவுதி அரேபியா இதெல்லாம். அண்ட் இன்னொரு பக்கம் பெர்ஷியன் கல்ஃபையும் வச்சிருக்கு. பொதுவா ஓமனை அரேபிய நாட்டோட பாட்டி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் இந்த நாட்டுல மத்த அரேபிய நாடுகளை விட கலாச்சாரம் கொஞ்சம் பெருசாவே பார்க்கப்படுது. அரபிக்கடல் ஒரு எல்லையா இருக்கிறதாலையும் இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிறதாலையும் இந்தியாவில இருந்து நிறைய பேர் மீன் பிடிக்கிற பிசினஸுக்கு வேலைக்கு போறாங்க. அண்ட் இங்க இந்த பிசினஸ் ரொம்பவே பாப்புலரும் கூட. இப்படி இவங்க பிடிக்கிற மீன்களை இவங்க பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதோட சேர்த்து பேரிச்சை அண்ட் பல விவசாய பொருட்களையும் ஏற்றுமதி பண்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இவங்களை ஃபேமஸ் பண்ணின இன்னொரு பிசினஸ்னா அது டூரிசம் தான். கொஞ்சம் கொஞ்சமா பணக்கார நாடா மாறிக்கிட்டு இருக்க ஓமன் தன்னோட ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை புதுப்பிச்சுட்டு வராங்க. சோ அரேபிய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்க விரும்புற எல்லாருக்கும் இது ஒரு வரப்பிரசாதம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நிஸ்வா, ஜிப்ரின், கஷ்வாப், நக்ஹால் இந்த மாதிரி 500க்கும் மேற்பட்ட கோட்டைகளை புதுப்பிச்சுது. அண்ட் அரேபிய கட்டிடக்கலையை வெளிப்படுத்துற விதமா ஏகப்பட்ட பள்ளிவாசல்களையும் புதுப்பிச்சுட்டு இருக்காங்க. இதனாலேயே ஓமன் ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனா மாறிடுச்சு. ஆனா 1970 வரைக்கும் ஓமன் மக்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரியா சொல்லணும்னா போட்டுக்க ட்ரெஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். சொல்ல போனா இப்ப இருக்க பல ஆப்பிரிக்க நாடுகள் மாதிரியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா KGF ராக்கி மாதிரி ஒருத்தர் வந்தாரு. அவர் தான் சுல்தான் குவாபூஸ் பின் சயீத். இவர் 23 ஜூலை 1970 இருந்து ஓமனை வளர்த்த ஆரம்பிச்சாருன்னு சொல்லலாம். என்னதான் சுல்தான் இப்ப நம்ம கூட இல்லைனாலும் ஓமன் வளர்ச்சிக்கான விதை அவர் போட்டது. 1970 சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்த ஓமன் கிட்ட இப்போ 100க்கும் மேலான 5 ஸ்டார் ஹோட்டல்கள் இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 50% கூட இல்லாத லிட்ரஸி ரேட் இன்னைக்கு 92% தாண்டி போய்கிட்டு இருக்கு. சுல்தான் எப்பவுமே எஜுகேஷன் தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அண்ட் ஓமன்ல டாக்டருக்கு படிக்கிறதுக்கு சிட்டிசன்களுக்கு சுல்தானே ஸ்பான்சர் பண்ணுவாரு. எஸ், இங்க மருத்துவ கல்வி முற்றிலும் இலவசம். அதுவும் ஓமன் குடிமகனுக்கு மட்டும்தான். மற்ற அரபு நாடுகள் மாதிரியே இங்கேயும் 72%க்கும் மேலான முஸ்லிம்கள் இருக்காங்க. ஆனா பெண்களுக்கு இங்க நல்ல சுதந்திரமான வாழ்க்கைன்னே சொல்லலாம். இப்பெல்லாம் பெண்கள் ஓமன்ல இருக்க பல இடங்கள்ல ஒர்க் பண்றத பார்க்கலாம். அண்ட் ஓமன் ஆர்மியில கூட பெண்களோட படையை இப்பெல்லாம் பலம் வாய்ந்ததா உருவாக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஏன் இங்க வெனஸ்டே மார்க்கெட்னு ஒன்று இருக்கு. அது வெனஸ்டேல மட்டும்தான் ஓபன் ஆகும். அங்க பெண்களுக்கு மட்டும்தான் அலௌட், ஆண்கள் எட்டி பார்க்க கூட கூடாது. இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் டிசைட் பண்ற அளவுக்கும் உரிமைகள் பெண்களுக்கு இருக்கு. எஸ், இங்க பெண்களுக்கு ஓட்டுரிமை இருக்கு. அண்ட் சட்ட பேரவையிலையும் இடம் இருக்கு. இங்க மக்கள் திமிர் பிடிச்சவங்களா தெரிஞ்சாலும் ரொம்பவே பொறுமைசாலிகள். ஆனா பெருமை பிடிச்சவங்க கிடையாது. ஓமன்ல ஃபேமஸான ஃபுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டக பிரியாணி அண்ட் மாச் பூஸ், ஷுவா, ஓம்னி ஸ்டைல் ஹல்வா, மாஷூயி, முக்குலாப் இதெல்லாம். அண்ட் இவங்களுக்கு லெமன் டீ ரொம்பவே பிடிக்கும். காலையில நம்ம எல்லாம் டீ சாப்பிடுற மாதிரி இவங்க லெமன் டீயை குடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா காடமம் காஃபி அப்படிங்கிற ஒன்னு ஓமன்காரங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஓமன் மக்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். அதுலயும் பாலைவன பகுதியில் ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். ஓமன் போனாலே ஐஸ்கிரீம் இவங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்துடும். அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீமை உங்களால பார்க்க முடியும். சொல்ல
போனா சில்லி ஐஸ்கிரீம் கூட இங்க உங்களால பார்க்க முடியும். ஓமன்ல ஆல்கஹால் குடிக்க தடை இருக்கு. அது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான். மத்த மதத்துக்காரங்க லைக் கிறிஸ்டியன்ஸ், ஹிந்துஸ் இவங்க எல்லாம் தாராளமா ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணலாம். இருந்தாலும் உங்களோட மாச வருமானத்திலிருந்து வெறும் 10% மட்டும்தான் நீங்க ஆல்கஹால் வாங்க முடியும் அப்படின்றது இங்க சட்டம். 80% பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ற ஓமன்ல நீங்க குடிமகனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயசு பூர்த்தி அடைஞ்சாலே கவர்மெண்ட் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக ஃப்ரீயா நிலம் கொடுக்குறாங்க. அதுலயும் அந்த குடிமகனோட மாத வருமானம் $1000 விட குறைவா இருக்கு அப்படின்னா நிலத்தோட சேர்த்து வீடும் கட்டி கொடுக்குறாங்க. சோ இங்க வீடு கட்டினாதான் கல்யாணம் அப்படின்னு சபதம் எடுக்க தேவையே இல்லை. ஜிஎஸ்டி மாதிரியான எந்த டாக்ஸையும் கட்டுறத பத்தி நீங்க எந்த டென்ஷனும் ஆக வேண்டாம். ஏன்னா இங்க அந்த மாதிரி எந்த டாக்ஸும் கிடையாது. ஓமனும் இந்தியாவும் நட்பு நாடுகள். இந்தியாவுக்கு படிக்கிறதுக்காக நிறைய ஓமன் மக்கள் வராங்க. அண்ட் இந்தியாவோட 20% என்ஜினியர்ஸ் ஓமன்ல வேலை செய்யறாங்க. அமெரிக்காவுக்கு அப்புறமா அதிக இந்திய இன்ஜினியர்கள் வேலை செய்யும் நாடுகள்ல ஓமன் தான் 2வது இடத்துல வருது. இந்த பந்தம் 100 வருஷத்துக்கு மேல இருந்து தொடருது. அதுக்கான அடையாளமா ஓமன் தலைநகரோட மஸ்கட்ல 2 இந்து கோவில்கள் இருக்கு. அதுலயும் ஒரு கோவில் 100 வருஷத்துக்கும் மேல பழமையானது. இந்தியா மட்டும் இல்லாம அமெரிக்கா, பிரிட்டிஷ் இந்த நாடுகள் கூடயும் ஓமன் நட்பு நாடா தான் இருக்கு. இந்த நாடுகளுக்கு மத்தியில ட்ரேடிங் ரொம்பவே பிரபலமா நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஓமன்ல இருந்து சில பொருட்கள் அமெரிக்காவுக்கும், அங்க இருந்து சில பொருட்கள் ஓமனுக்கும் கைமாறுது. ஓமனோட கப்பல்கள் ரொம்பவே ஃபேமஸ். அதுலயும் கப்பல் தயாரிக்கிறதுலயும் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க செய்யற கப்பலுக்கு உலக மார்க்கெட்ல ஏகப்பட்ட கிராக்கி இருக்கு. ஏன்னா இவங்களோட வேலைப்பாடுகள் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அரேபிய நாடுகள் கிட்ட பணம் நிறைய இருக்கு. சோ அவங்க எல்லாம் எதுக்கு வேலைக்கு போகணும் அண்ட் அவங்க எல்லாம் எதுக்கு குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கர்ஸ். எந்த வேலையையும் இவங்க பாதியில் நிறுத்தினது இல்ல. எனக்கு நம்ம இந்த மாதிரியான குவாலிட்டிகள் இருக்கிறதுனாலதான் இவங்க சீக்கிரமா பணக்கார நாடுகள் பட்டியல வந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஓமன் பறவைகளுக்கும் பேர் போன ஒரு அரபு நாடு தான். இங்க 500 வகையான பறவைகளை உங்களால பார்க்க முடியும். அதுலயும் குளிர்காலங்கள்ல பக்கத்து கண்டங்கள்ல இருந்து பறவைகள் ஓமனுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இங்க ஒட்டகங்களையும் அதிகமா பார்க்க முடியும். இதோட சேர்த்து மான்கள், சிறுத்தைகள், புலிகள் இதெல்லாம் இங்க அதிகமா தென்படுது. ஓமன் நாட்டோட வானிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி தான். ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் நல்ல மழைகளையும் நீங்க அனுபவிக்க முடியும். சட்டங்கள் இங்க கடுமையா இருக்கிறதாலேயே சாமானியர்களும் இங்க ஜாலியா இருக்காங்க அண்ட் டூரிஸ்டுகள் அதை விட ஜாலியா இருக்காங்க. இந்த மக்களுக்கு பீச் ரொம்பவே பிடிச்ச ஒரு பிக்னிக் ஸ்பாட். சோ இந்த மாதிரியான பீச்சுகளுக்கு வந்து பார்பிக்யூல சமைச்சு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இதே மாதிரியான இன்னொரு ஃபேமஸான டெஸ்டினேஷன் அப்படின்னா அது பாலைவனம் தான். இந்த 2 விஷயங்களுக்காகவே நிறைய டூரிஸ்டுகள் இங்க வந்த சம்பவங்களும் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஓமன் மக்கள்ல ஆண்கள் அதிகமா வெள்ளை கலர்லயும் பெண்கள் கருப்பு கலர்லயும் ட்ரெஸ் போடுறாங்க. இதெல்லாம் இல்லாம ஓமானி டிஸ்டாஷா அப்படின்னு சொல்ற ஒரு வகையான உடையையும் இவங்க அணியறாங்க. இதோட சேர்த்து அவங்க ஒரு கேப்பையும் போடுறாங்க. அந்த கேப்புக்கு குமா அப்படின்னு பேரு. ஓமன் போனா அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வர முடியுதோ இல்லையோ அந்த கேப்பை கண்டிப்பா வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஞாபகார்த்தமா உங்களுக்கு இருக்கும். ஓமானிய பெண்கள் இங்க சுடிதாரும் போடுறாங்க. அதுக்கு ஓமன்ல சிர்வால் அப்படின்னு பேரு. இதுலயே வித்தியாசமான ஒரு ட்ரெஸ் அப்படின்னா அது பலோலாக் அப்படிங்கிற ஒரு முகத்திரை தான். இத ஒரு சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மட்டும் தான் அணியறாங்க. இந்த திரை மூக்க மட்டும் கவர் பண்ணின மாதிரியான ஒரு அமைப்பை வச்சிருக்கும். பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கும். அண்ட் ஓமன் போனா இது எல்லாம் கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணுங்க. சரி, ஒருவேளை நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஓமன் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டூரிஸ்ட் வீசா உங்களுக்கு 4 நாள்லயே கிடைச்சிடும். உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியா இருந்தது அப்படின்னா. ஓமனை சுத்தி பார்க்க 7 நாட்களுக்கு ஒருத்தருக்கு 80,000 ரூபாய் மட்டும் தான் செலவாகும். ஓமன் கரன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பேரு ஓமானி ரியால். இந்த ஒரு ஓமானிய ரியால் இந்திய ரூபாயின் மதிப்புப்படி 195 ரூபாய்க்கு சமம். சோ அவ்வளவுதான் bkbytees. ஓமன் பத்தின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க எதையோ ஒண்ணு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஒரிஜினல் bkbytesக்காக இந்த போனஸ் பாயிண்ட் காஞ்சர். இதுவும் இவங்க கிட்ட நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். இது ஒரு விதமான அருவாள் மாதிரியான ஒரு வாள். இத பல சுப நிகழ்ச்சிகள்ல ஆண்கள் தன்னோட இடுப்புல கட்டி இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இது ஓமன் ஆணுக்கான ஒரு அடையாள சின்னமாவே பார்க்கப்படுது. இந்த அருவாளை நீங்க ஓமன் மக்களோட தேசிய கொடியில கூட நோட் பண்ண முடியும். இதை தாண்டி இவங்க கர்வமா பார்க்கிற இன்னொரு விஷயம் டாவ் போட்ஸ். இவங்களோட பழைய படகு வகைகள்ல இந்த டாவ் போட்ஸும் ஒண்ணு. இதை இன்னும் பாதுகாக்கிறாங்க. 18th செஞ்சுரியில இருந்து சைனாவுக்கும் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். until then bye. நான் உங்க BK. இது நம்ம BkBytes.